இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராமன் நான் ஒழிக்கணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு எப்படியாச்சும் அந்த ரைஸ் மில்லுடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. அப்படி செஞ்சா இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுக்கறப்பவே ரைஸ் மில்லையும் சேர்த்து உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. மில்ல எனக்கு வரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அதான். நீங்க வெறும் வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேண்டாமா? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எப்படியாச்சும் நாளைக்கு காலையில ரைஸ் மில்லுடைய டாக்குமெண்ட் ஏன் கைக்கு வந்துட்டா வீடும் மில்லும் உங்க கைக்கு வந்துடும். நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க. என்ன பார்வதி, என்ன சொன்னாங்க? மில்லோட பத்திரத்தை நாம எடுக்கணும். எடுத்து அத பூனா கிட்ட கொடுக்கணும். என்ன பார்வதி இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? இப்பதானே புவனேஸ்வரி போன் பண்ணாங்க. இங்க பாருங்க, நமக்காக நாம யோசிக்கிறத விட அவங்க நமக்காக யோசிக்கிறாங்க. இப்போ மில்லு மாமா கிட்ட இருந்தா பணத்தை புரட்டி கொடுத்து வீட்டை மீட்டுட்டா என்ன பண்றது? இந்த வீடு நமக்கு கிடைக்காது. இத நாம யோசிக்கல, ஆனா புவனேஸ்வரி நமக்காக யோசிச்சிருக்காங்க. சரி, ஆனா அந்த பத்திரத்தை எடுக்கும் போது நம்ம மாட்டிக்கிட்டோம். சவுக்கால் அடிச்சு நம்ம தோலை உரிச்சிருவாங்க. இப்படிதான் பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது அண்ணி. ஷோ, எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது பார்வதி. ஒவ்வொரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு படாத பாடு பட்டிருக்கோம்ல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டா நமக்கு இந்த குடும்பத்துல இருந்து விடுதலை கிடைச்சிரும். அப்புறம் யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. நமக்கு வீடும் மில்லும் வேணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும். என்ன பார்வதி, வீட்டையும் மில்லையும் நமக்கு கொடுக்க போறாங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். கேட்க என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கே. சரி, உங்களுக்கு வீடும் வேணாம் மில்லும் வேணாம்னா சொல்லுங்க, ரெண்டுத்தையும் நான் என் பேருக்கே வாங்கிடுறேன். ஏன்னா ரெண்டையுமே நீ எடுத்துப்பியா? அப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. நாம மில்லுடைய பத்திரத்தை எடுக்கிறோம். சரி பார்வதி. புவனா வீட்டு வேலைக்காரி கூட சொல்றாங்க உங்க வீட்லயே எதிரிங்களை வச்சிருக்கீங்கன்னு. எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாத்தியா? இவங்களை என்ன பண்றேன் பார், விட மாட்டேன்.